Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரேவன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக ஒன்று இல்லை 2 உண்மை சம்பவத்தோட வந்திருக்கேன். அண்ட் இந்த 2 உண்மை சம்பவத்தில் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நாம ஜின் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதை தவிர்த்து வேற எதுவும் ஆன்லைன் ஸ்டோரி அப்படின்னு எதுவுமே வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த டைம் ஒரு வேல்யூபிளான அண்ட் ஒரு ஹாரர் ஃபீல் தர டைமாக இருக்கும்னு நான் அடிச்சு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையில தெளிங்க நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாம வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் வாகித் கான். இவர் காஞ்சிபுரமை சேர்ந்தவர். அண்ட் இந்த ஒரு சம்பவம் 2008 தான் இவர் ஸ்கூல் படிக்கும் போதும் இவங்க பாட்டி வீட்டில் நடந்திருக்கு. அது இவருக்கு தான் இந்த ஒரு பிரச்சனை வாண்டடா போயிட்டு பிரச்சனையிலேயே மாட்டுறாரு. அது வாக்கியம் இவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான். பட் இவங்க தாத்தா பாட்டி வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் இல்லை ரொம்பவே தூரம் தள்ளி சிதம்பரத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி தான் 2008 வாகிம் கான் இவருக்கு எக்ஸாம்லாம் முடியுது. ஸோ லீவும் விட்டுறாங்க. இதனால நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சிதம்பரமுக்கும் போறாரு. அட இவங்க ஊரில் வாக்கியம் இவங்களோட தாத்தா பாட்டி அந்த காலத்திலே ஒரு தர்காவும் கட்டி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தர்காக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறும் இருந்திருக்கு. அந்த பெரிய கிணறு பார்த்தீங்கன்னா இவங்களோட வம்சாவளியை சேர்ந்தது. அதாவது அடுத்தடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு அந்த கிணறு இவங்களுக்கு மட்டும் சொந்தமா இருக்கு. ஆனா அந்த தர்கா அப்படின்றது ஒரு பொதுவான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா 2008 அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கிணத்தை யாருமே பெருசா மெயின்டைன் பண்ணல. இதனால அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே கெட்டு போன மாதிரியும் அண்ட் அதுல ஒரு சில குப்பைகள்லாம் விழுந்து அந்த கிணறு கொஞ்சம் மோசமா தான் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம தாத்தா பாட்டி அந்த கிணத்தை உருவாக்கும் போதே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிருக்கு. அது வேற எதுவுமே இல்லை, அந்த கிணத்துல இப்போ பாழும் கிணறா இருக்கிற அந்த ஒரு கிணத்துல பார்த்தீங்கன்னா ஜின் இருக்கிறதா அவங்க தாத்தா பாட்டி நம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வாகிம் இவருக்கு ஓரளவுக்கு இது ஏதோ கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி தான் அவரு நினைச்சிட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாம அந்த கிணறு பாழஞ்சு போயிருக்கு அப்படின்னு அந்த சமயம் இவர் லீவுக்கு போயிருக்காரு பார்த்தீங்களா, அந்த சமயம் அவருக்கு பெருசா தெரியல. இது கூடவே பார்த்தீங்கன்னா வாக்கிங் இவருக்கு ஒரு பயமும் இருந்துட்டு இருக்கு. அது என்னன்னா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணும்போது கூட அவருக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜின்களை பற்றி பேசும்போது கண்டிப்பாக ஜின்கள் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா இது வரைக்கும் நம்ம நிறைய உண்மை சம்பவங்கள் ஜின் பேஸ் பண்ண உண்மை சம்பவங்கள்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அது எல்லாத்தையுமே சம்பவமாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்களே இழிவுபடுத்துகிற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் சேஃப் அப்படின்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் வாக்கிங் இவருக்கும் ஜின்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போதே அவருக்குள்ள ஒரு பயமும் இருந்துருக்கு. ஏன்னா அவங்கள பற்றி பேசினா பக்கத்தில் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு. இப்படியே வாக்கிங் இவரோட லைஃபும் போயிட்டு இருக்கு. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீவ் டைம்ல பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா அங்கேயும் போயிட்டாரு. அண்ட் அந்த இடத்துல வாக்கிங் அண்ட் இவரோட தம்பி 2 பேருமே ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு ஒரு இடத்த சூஸ் பண்றாங்க. அது வேற எதுவுமே இல்லை, இவங்க தாத்தா பாட்டி கட்டி வச்ச அந்த தர்கா கிட்ட தான் இவங்களும் போறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பனைமரம் பனந்தோப்பு அப்படின்னு நிறைய இருக்கிறதா அவரும் சொல்லியிருக்காரு. பனந்தோப்பு அண்ட் இந்த சைடில் வாழைத்தோப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2008 நிலவரப்படி தான் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல வாக்கிம் அண்ட் அவரோட தம்பி 2 பேருமே ஒரு விளையாட்டும் விளையாட போறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி விளையாட போறாங்க. ஏன்னா 2 பேருமே அப்போ ஸ்கூல் பசங்க அப்படின்றதுனால சின்ன பசங்க தானே. ஸோ கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படின்னு வாக்கிம் அவரோட தம்பி போயிட்டு கண்ணை முடிக்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல வாக்கிம் இவர் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்படி 2 பேருமே மாறி மாறி அந்த கேமை விளையாடி 2 பேருமே அவங்களை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அண்ட் ஒரு சில நேரம் வாக்கிம் இவர் என்ன பண்றாருன்னா போய் ஒளிஞ்சுக்கிறதுக்காக அந்த கிணறு அந்த இடத்தையும் சூஸ் பண்றாரு. இப்படி அந்த கண்ணாமூச்சி கேம் முடிச்சதுக்கு அப்புறம் சரி இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னும் போது வாக்கிம் இவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு தெரியல, அந்த கிணத்தையும் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய கல்லும் இருக்கு. அந்த கல் எடுத்து இந்த வாங்கிக்கோ அப்படின்னு அந்த கிணத்துலையும் தூக்கி போடுறாரு.
இப்படி அந்த கிணத்துல பெரிய கல்லை போட்டதுக்கு அப்புறம் வாக்கிம் அந்த இடத்த விட்டு சைலண்டா கிளம்பி வந்துடுறாரு. அண்ட் அப்போ வரைக்கும் வாக்கிம் இவருக்கு சுத்தமா புரியல நாம ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் நார்மலா வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு சாப்பிட்டு தூங்குறாரு. அன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம சுமூகமா தான் இருக்கு. இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா தூங்குறாங்க. வாக்கிம் இவருக்கும் கொஞ்சம் முழிப்பும் வருது. முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் சரி பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு இவர் படுத்துட்டு இருக்கிற அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு பாக்குறாரு. இவங்க வீட்டில் பாட்டி வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவரோட தம்பியும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த இடத்துல வாக்கிங் இவரோட தம்பியும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு எந்திரிச்சு வெளியிலையும் போறாரு. அப்படி வெளியில போன வாக்கிங் இவரும் சைலண்டா பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல புதுசா அதுவும் தினுசா ஒரு வாசனையும் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்தருடைய வாசனை அதிகமாக வர ஆரம்பிக்குது. இந்த அத்தர் ஸ்மெல் வாக்கிங் இவருக்கு வரும்போது லைட்டாக இவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஓகே இது வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு அவருக்கும் தோண ஆரம்பிக்குது. அதுக்கேற்ற மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா இவருக்கு கொஞ்சம் பக்கத்தில் சைடில் தான் ரொம்பவே ஹைட்டான ஒரு உருவமும் நின்றுருக்கு. அப்படி நிற்கிற அந்த உருவம் வேற எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாக்கிங் இவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்த சின் தான் இப்போ இவர் தேடி வீடு வரைக்கும் வந்திருக்கு. வாக்கிங் இவருக்கு ரொம்பவே கிளியரா புரியுது இங்க இருக்கிறது சின், ஆனா எதுக்கு நம்மளை தேடி வந்திருக்கு, நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னு அவரும் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி அந்த சின்ன பார்த்தா அதிர்ச்சியில் வாக்கிங் இவரும் இருந்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல ஒரு தாத்தாவும் வராரு. யாருன்னு பார்த்தா வாக்கிங் இவரோட தாத்தா. அவர் டைரக்டா வாக்கிங் இவரை பார்த்து இங்க எதுக்கு வந்த அப்படின்னு பலாருன்னு தவடலி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வாக்கிங் இவரும் பயந்து அந்த இடத்துல மயங்கியும் விழுறாரு. இதுக்கப்புறம் வாக்கித் இவரும் அந்த மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு தாத்தாவும் வராரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வாக்கித் இவரோட கொள்ளு தாத்தா. ஸோ அந்த கொள்ளு தாத்தா எப்பவுமே கையில ஒரு பெரம்போ ஒரு கொம்பு வச்சிருப்பாரு. அதை வச்சு வாக்கித் இவரை அவங்க மாடி ஃபுல்லா துரத்தி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி வந்த தாத்தா வாக்கித் இவரை கன்னத்துல அடிச்சிருப்பாரு. ரெண்டாவது வந்த குழு தாத்தா பெரம்ப வச்சு இவரை ஓட அடிச்சிருப்பார்ல, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு. அப்படி வந்த ரெண்டு பேருமே இறந்து பல வருஷம் ஆகுது. ரெண்டு பேருமே ஆன்மாக்களா தான் இந்த இடத்துல வந்து வாக்கித் இவரு ஏதோ தப்பு பண்ண மாதிரி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுல அந்த குழு தாத்தா அவருக்கு ஒயிட் மேஜிக், அதாவது இந்த பில்லி சூனியத்துல இருந்து பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்துற அந்த ஒரு திறமையை இருந்துட்டு இருக்கு. இப்படி அந்த கொள்ளு தாத்தா கண்டினியூ வாக்கித் இவர் அடிச்சிட்டு இருக்கு. அட இவங்களுக்கு எதிர்க்கவே ரொம்பவே உயரமா ஜின்னுட்டு இவங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வாக்கித் இவரும் பார்க்குறாரு. ஆனா இப்போ வரைக்கும் வாக்கித் கான் இவர் யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வெறும் கனவா தான் இருக்கும். ஏன்னா தாத்தா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்க எப்படி என்ன உண்மையிலேயே வந்து அடிக்கிறாங்க, அப்ப இது எல்லாமே வெறும் கனவு தான். அப்ப எதிர்க்க நிற்கிற அந்த ஒரு ஜின்னும் கனவா தான் இருக்கும். சரி நம்ம கனவுல இருந்து எந்திரிக்கலாம் அப்படின்னு இவரும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனா இவரால் சுத்தமா எந்திரிக்கவும் முடியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் உண்மையிலே இவரும் முழிச்சு பார்க்குறாரு. அப்படி முழிச்சு பார்த்த வாக்கித் இவருக்கு செம்ம ஷாக் ஒன்று காத்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள படுத்திருப்பாரு, பாத்ரூம் வருது அப்படின்னு வெளில எந்திரிச்சு வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஜின் பார்த்ததும் உண்மைதான். அந்த இவரோட ரெண்டு தாத்தா ஆன்மா வந்து இவர் அடிச்சதும் உண்மைதான். அதுக்கேற்ற மாதிரி தான் வாக்கித் இவரும் இவங்க வீட்டுக்கு வெளியில விழுந்து மயங்கி இருக்காரு. அங்க இருந்து எந்திரிக்கும் போது இதெல்லாம் கனவா இருக்குமோன்னு நினைச்சு அவர் கையை பார்த்தா அவங்க தாத்தா அந்த கன்னத்துல அடிச்ச அந்த ஒரு காயம் எல்லாமே ரியலாவே இருக்கு. அதாவது அடிச்சு பழுத்து போனா அந்த மார்க் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வாகித் இவங்க வீட்டுக்கு வெளியிலேருந்து மயக்கத்திலேருந்து அப்படி எந்திரிக்கும் போது இவங்க வீட்டாளுங்க ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. இவங்க வீட்டாளுங்களும் வெளியில் வந்து பார்க்கும்போது வாகித் இங்கே படுத்துருக்கிறத பார்த்துட்டே நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு கேட்க, ஆனால் வாகித் இவரும் சமாளிச்சிடறாரு. இல்லை பாத்ரூம் போனேன் அப்படியே இந்த இடத்துல உட்காந்து படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த அப்படியே சமாளிச்சிடுறாரு. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க சுதாரிச்சிடுறாங்க. ஏன்னா வாகித் இவரோட கை கால் கண்ணம் எல்லாமே பழுத்து இருக்கு, யாரோ அடிச்ச மாதிரியா இருக்கு. அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு பையன் நம்ம கிட்ட போய் சொல்றான் அப்படின்னு. அண்ட் வாகித் இவரோட கொள்ளு பாட்டியும் வராங்க. கொள்ளு பாட்டி உயிரோட தான் இருக்காங்க. ஆனா கொள்ளு தாத்தாவும் இன்னொரு தாத்தா தான் இறந்து போயிருக்காரு. கொள்ளு பாட்டி இவங்க தான் அந்த தர்காவெல்லாம் கட்டினாங்க. அண்ட் இவங்க தான் அந்த தர்காவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் இந்த ஒயிட் மேஜிக் பிளாக் மேஜிக் அதாவது இந்த பில்லி சோனி வச்சதுல இருந்து காப்பாத்துற அந்த ஒரு விஷயமும் நல்லா தெரியும். அவங்களும் வாகித் இவரை பாக்குறாரு. பார்த்தவர்னா அவங்களுக்கும் கிளியரா புரிஞ்சிச்சு ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ உடனே நம்ம தர்கா கூட்டு போயிடலாம் அப்படின்னு வாகித் இவரை அவங்க தர்காக்கும் கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு பாட்டி இவங்களும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கணிச்சு பார்க்கும்போது இவன் ஜின்களை வந்து தொந்தரவு பண்ணியிருக்கான். அது ஒன்றும் இல்லை, 2 ஜின்கள் கிட்ட இவன் வம்பு ஒழிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பாட்டி கண்டுபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த 2 ஜின்களும் இவன் மேல ஒரு கொலவெறியோட இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இவன் ஏதாச்சும் பண்ணாம விடாது. இது மட்டும் இல்லாம இவன் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கான். இது மட்டும் இல்லாம தொழுகிறது விஷயமே இவன் சுத்தமா பண்ண மாட்டான். இதனாலே அந்த ஜின்கள் இவனை ஈஸியா பொசஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா இவனை பொசஸ் பண்ணும், ஏதாச்சும் பண்ணிரும் அப்படின்னு பாட்டி
அவங்க நடக்க போற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல இருந்து இவனை காப்பாற்றணும்னா ஒரே வழிதான் இருக்கு. இவனை இந்த ஊரை விட்டு அனுப்பணும். இவன் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது. அதாவது இப்ப சிதம்பரத்தில் தானே வாகித் இவரும் வந்துட்டு இருக்காரு. இந்த ஊரை விட்டு இவனை இவங்க வீட்டுக்கும் அனுப்பணும். அப்பதான் இந்த பிரச்சனையை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். இருந்தாலும் அந்த ஜின் என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு பாட்டி இவங்களும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் வாகித் இவரையும் அவங்க பாட்டி வீட்டில இருந்து இவரோட வீட்டுக்கும் அனுப்பிடுறாங்க. இப்படி வாகித் சிதம்பரத்தை விட்டு காஞ்சிபுரம் அவரோட ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஜின்களோட தொல்லை இவருக்கு இல்லை அப்படின்னு நினைச்சு இவரும் நார்மலா இருந்திருக்காரு. பட் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கூட ஜின்களோட தொல்லை இவருக்கு அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் 2 ஜின்கள் இருக்குன்னு சொன்ன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜின் மட்டும்தான் வாகித் இவரை ஃபாலோ பண்ணி இவங்க ஏரியா வரைக்கும், அதாவது காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்கு. அதில் ஒன்று ஆண் ஜின், இன்னொன்று பெண் ஜின். இதில் ஆண் ஜின் சிதம்பரத்துல இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஆண் ஜின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க இறந்து போன தாத்தாவோட கண்ட்ரோலில் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்த விட்டு அந்த ஜின்னால் வர முடியல. இதே பெண் ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம வாகித் இவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துக்குலாம் இவரை பின்தொடர்ந்து வந்து கடைசியாக காஞ்சிபுரமுக்கும் வந்துருது. அப்படி வந்த ஜின்ன வாகித் இவரும் பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம அந்த ஜின் இவரை நிறைய பாடாப்படுத்திட்டு இருக்கு. இவரை எப்படியாச்சும் பொசஸ் பண்ணி இவர் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கு. அப்படி வாகித் இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஜின் அடுத்து 1.5 வருஷம் வரைக்கும் வாகித் இவர் கூடவே தான் இருந்திருக்கு. ஆனா இந்த ஒரு ஜின்னை வந்து அந்த சமயம் இவர்கிட்ட இருந்து இவரால் துரத்த முடியல. இவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க, எதுவுமே பண்ண முடியல. அப்ப அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசாம இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ மதர்ஷாலே இருந்துரு அப்படின்னு அவங்களும் சொல்ல இதுதான் ஒரே வழி அப்படின்னு வாகித் இவரும் மதர்ஷாவுக்கு போயிடுறாரு. அண்ட் அங்கே பர்மனெண்ட்டாக போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இவருக்கு ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கப்புறம் இவருக்கு பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் தான் இவருக்கே தெரியுது இவரு கூட இருந்த அந்த ஒரு பெண் ஜின் இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டு மேலே காதல் வயப்பட்டிருக்கு அப்படின்னு வாகித் இவரும் சொல்லியிருக்காரு. அதாவது வாகித் இவரை பொசஸ் பண்ண வந்த அந்த பெண் ஜின் இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டை பார்த்ததுக்கப்புறம் இந்த பையனை பொசஸ் பண்ணும் அப்படின்னு வாகித் இவரை விட்டுட்டு அந்த பையன் மேலே இறங்கி அந்த பையனை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு பையன் ஜின்னை மேரேஜ் பண்ண அந்த ஒரு சம்பவத்தெல்லாம் ஒரு சிலது பார்த்துருக்கும். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் ஜின்களால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு ஒரு நாள் வாகித் இவரோட ஃப்ரெண்டு மதர்ஷால தான் நைட் இருந்துட்டு இருக்காரு. அப்போ காத்து வாங்கலாம் அப்படின்னு வெளியில கொஞ்சம் கார்டன் மாதிரி இடமும் இருக்கு. அந்த இடத்துல நைட் டைம்ல உட்காந்துட்டு இருக்க அப்போ இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த, அதாவது வாகித் இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பெண் ஜின் இப்போ அந்த பையனை பொசஸ் பண்ணி அவர்கிட்ட நிறைய தப்பான விஷயம்லாம் பண்றதை வாகித் இவரும் பார்த்துருக்காரு. ஏன்னா நாள் பட அந்த பையனோட நடவடிக்கையும் சரியில்லை. அண்ட் ரொம்பவே நல்லா இருந்த, ரொம்பவே தெளிவான ஃபேஸோட இருந்த அந்த பையன் அவரோட மூஞ்சில அந்த தேஜஸ், அந்த பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் குறைஞ்சி அண்ட் ஆளு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒல்லியா இருக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இவர் பார்க்குறாரு. இது கடைசியா மதர்ஷால இருக்கிற பெரிய தலங்களுக்கும் தெரிய வருது ஏதோ ஒரு ஜின் இந்த பையனை பொசஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த மதர்ஷால இருக்கிற பெரிய பயங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜின் கிட்ட இருந்து இந்த பையனை காப்பாத்துறதுக்கு ஒரு சில பூஜைகள்லாம், ஒரு சில சடங்குலாம் பண்றாங்க. அண்ட் அந்த இடத்துல அந்த பெண் ஜின்னையும் வர வைக்கிறாங்க. வர வச்சதுக்கு அப்புறம் அந்த பெண் ஜின் கிட்ட விஷயத்தை கேட்கறாங்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு. அப்ப அந்த பெண் ஜின் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா, நான் இவனை பொசஸ் பண்ணலாம், அதாவது வாகித் இவனை பொசஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ரொம்ப தூரத்துல இருந்து இவனையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஆனா இவன் கிட்ட ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இவனை கம்பேர் பண்ணும்போது வாகித்தோட ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கான், அது ரொம்பவே ஒழுக்கமா இருக்கான். எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அதனால தான் அவனை நான் பொசஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த பெண் ஜின் சொல்லுது. இது மட்டும் இல்லாம இவனை கல்யாணம் பண்ணிட்டு நாங்க ஒன்னா இருக்க போறோம், இவனை மட்டும் என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஜின் அங்க இருக்கிற பெரிய ஆளுங்கிட்ட சொல்ல, ஆனா அவங்களும் அடுத்த 10 நாள் வரைக்கும் இந்த ஜின்னை இங்க இருந்து ஓட்டுறதுக்கான நிறைய சடங்குலாம் பண்றாங்க. ஆனா இவங்களால அந்த 10 நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடுச்சு, இதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இப்படியே விட்டுனா இந்த பையன் உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அந்த சமயம் தான் அவங்களும் யோசிக்கிறாங்க, இவங்களுக்கும் மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்பதான் மெக்கா போயிட்டு அந்த இடத்துல ப்ரே பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு அவரை பார்த்து நடந்த விஷயத்த சொல்லி இது எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு கேட்கும்போது தான் அவரும் ஒரு சில விஷயங்களை பண்றாரு. இப்ப இந்த மதர்ஷால பொசஸ்டான அந்த ஃப்ரெண்டு உடம்புல இருந்து அந்த ஜின்னை வெளியில துரத்துறதுக்காக சில சடங்குலாம் நடந்துருக்கு பாத்தீங்களா. அப்ப அந்த இடத்துல மெக்கா போயிட்டு வந்த அந்த பயம் அந்த இடத்துல உட்காந்து இதை என்ன பண்றது
பண்றது அப்படின்னு யோசிச்சும் ஒரு சில விஷயங்களும் பண்றாரு. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவரும் கிளியரா சொல்லல. ஆனா கடைசியா அவரோட உடம்புல இருந்து அந்த ஜின்னை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பிரிச்சு எடுத்து ஜின்னை அவங்க உலகத்துல அனுப்பினதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் நார்மலா இருக்காரு. கடைசியா அந்த இடத்துல அந்த மதர்ஷால பார்த்தீங்கன்னா இவங்க படிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த பையன், அதாவது அந்த ஃப்ரெண்டு, அவர் சேலமும் போயிடுறாரு. சேலம் தான் அவரோட சொந்த ஊர். அந்த இடத்துல போயிட்டு அவரோட ரெகுலர் லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இந்த இடத்துல வாகித், இந்த பிரச்சனைக்கு முழு காரணமே வாகித் இவரு தான். பட் இவருக்கு பெருசா எந்த பிரச்சனையுமே இல்லாம சேஃபா இவர் அந்த இடத்துல படிப்புலாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஊருக்கு வந்துடுறாரு. அண்டு வாகித் இவர் அந்த 2 ஜின்களை எப்படி தொந்தரவு பண்ணாரு அப்படின்னு ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. அவங்க தாத்தா பாட்டி கட்டின அந்த தர்காக்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கும்னு சொல்லியிருப்பேன். இப்ப பாழஞ்ச கிணறா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம 2008லயும் பாழஞ்ச கிணறா தான் இருந்துட்டு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள ஜின் இருக்கிற விஷயம் வந்து அப்போதுல இருந்து இவங்களுக்கும் தெரியும். அந்த ஒரு விஷயம் வாகித் இவருக்கு ஏதோ கட்டுக்கதை மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த சமயம் அந்த கிணத்துல என்ன விஷயத்த பார்த்தாருன்னு தெரியல, ஒரு பெரிய கல் எடுத்து அந்த கிணத்துலயும் போட்டிருக்காரு. அப்படி போட்ட அந்த பெரிய கல் அந்த கிணத்துல இருக்கிற அந்த 2 ஜின்கள் மேலதான் பட்டிருக்கு. அப்படி பட்டதுனால தான் 2 ஜின்களுக்கும் பயங்கரக்கும் வந்து இந்த பையனை ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு இவரையும் துரத்திட்டு வந்து கடைசியா ரூட்டு மாதிரி வேற எங்கேயோ போய் முடிஞ்சிருக்கு. பட் என்னதான் முடிஞ்சாலும் அந்த ஒரு பிரச்சனைல இருந்து 2 பேருமே சேஃபா, வாகிதா இருக்கட்டும் அண்ட் அவரோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், 2 பேருமே பிரச்சனைல மாட்டினாலும் சேஃபா வெளியில வந்து இப்போ அவங்களோட லைஃபை ஹாப்பியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயம் அவங்க மைண்டை விட்டே போகல. இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, வீணா குட்டையை கிளறாத அப்படின்னு. ஏன்னா அப்படி சும்மா இருந்த அந்த கிணத்துல கல்லை போட்டு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை இவங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்க, வாகித் இவரோட லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ரெண்டாவதாக பார்க்க போகிற இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் அரவிந்தன். இவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அண்ட் இப்போ இவருக்கு வயசு 23 ஆகிட்டு இருக்கு. இவரோட 13-14 வயசுல தான் இந்த ஒரு சம்பவமும் இவருக்கு நடந்திருக்கு. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ஒரு பயத்திலிருந்து இவரும் வெளியில வரல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்தன் இவருக்கு வயசு 14 இருக்கும்போது பாண்டிச்சேரியில் ஒரு ஏரியாலும் வீடு கொடுத்துன்னு வந்திருக்காங்க. பட் அங்கே செட் ஆகலை அப்படின்றதுனால இவங்க பாண்டிச்சேரி பார்டர் டோல்கேட் கிட்ட ஒரு ஏரியாவில் ஒரு வீடு பார்த்து ரெண்ட்டுக்கும் வராங்க. பட் அந்த வீட்டுக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா சுடுகாடும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அப்போ அந்த ஒரு விஷயத்த அவங்க பெருசாக எடுத்துக்கல. இது மட்டும் இல்லாமல் இவங்க வீடு பக்கத்தில் சுடுகாடு இருக்கா, அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த புளியந்தோப்புலாம் இருந்துட்டு இருக்கும். இது கூடவே இவங்க வீட்டுக்கு அப்படியே பின்னாடி ஒரே ஒரு வேப்ப மரமும் இருக்கும். இதுதான் அரவிந்தன் இவங்களோட வீட்டு செட்டப்பு. இப்போ அரவிந்தன் புதுசாக இந்த வீட்டுக்கும் வந்துட்டாரு. அண்ட் அன்னைக்கு அரவிந்தன் அந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் போது இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு கனவும் வருது. அந்த கனவுல எப்படி பார்த்தீங்கன்னா, அரவிந்தன் இவங்க வீட்டிலேருந்து எந்திரிக்கிறாரு. இவங்க வீட்டுக்கு பின்னாடியும் போறாரு. அந்த இடத்துல ஒரே ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, அந்த வேப்ப மரம் கிட்டயும் போறாரு. அந்த இடத்துல ஒரு வயசு பொண்ணு நிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நிக்கிற அந்த ஒரு வயசு பொண்ணு பார்த்தீங்கன்னா உடம்புல துணி இல்லாம நின்றுருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்த அரவிந்தன் இவரும் பயங்கரமா பயப்படுறாரு. ஏன்னா இவருக்கும் ஓரளவுக்கு புரியுது, இங்க நிக்கிறது உண்மையிலே பொண்ணு மாதிரி இல்ல, இது சம்திங் இது பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு அலறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் வராரு. அண்ட் அதுக்கப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு அப்படின்னு தெரியுது. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாயிட்ட, மாமா நைட்டு இந்த மாதிரி கனவுலாம் வருதுமா அப்படின்னு சொல்லும்போது, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அது வெறும் சாதாரண கனவு தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ஒரு விஷயத்த அப்படியே முடிச்சிடறாங்க. அண்ட் அரவிந்தன் இவருக்கும் சரி கனவு தானே அப்படின்னு அதையும் சாதாரணமாக விட்டுறாரு. பட் அதுக்கப்புறம் எப்போவாச்சும் ஒரு நாள் தான் அந்த ஒரு கனவும் இவருக்கும் வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஒரு கனவு சுத்தமாக வராமல் இருக்க இப்போ அரவிந்தன் இவர் தங்கி இருக்கிற அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ இதனாலே அரவிந்தன் இவங்களோட மெயின் வாசக்கதவை பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி வீட்டுக்கு பின்புறத்துல ஒரு வேப்ப மரம் இருக்குல்ல, அதுதான் இவங்க வீட்டுக்குள்ள வர மெயின் வாசக்கதவு மாதிரியும் மாத்திடுறாங்க. இப்போ இவங்க வீட்டுல இருந்து எப்ப வெளியில வந்தாலும் அந்த வேப்ப மரத்தை பார்த்துட்டு தான் வெளியே போற மாதிரி வீட்டோட செட்டப்பும் இருக்கு. இப்போ இந்த இடத்துல அந்த வாசலை எப்போ அந்த வேப்ப மரத்துக்கிட்ட மாத்தினாங்களோ அதுல இருந்து சேம் டெய்லி அதே கனவு தான் வந்துட்டு இருக்கு. அந்த வயசு பொண்ணு உடம்புல துணி இல்லாம நிக்கிற அந்த ஒரு விஷயம், அண்ட் அது பேய் அப்படின்னு இவருக்கும் தெரியுது. கண்டினியூவா ஒரு நாள் கூட விடாம அந்த ஒரு கனவு திரும்ப திரும்ப வந்துட்டும் இருக்கு. இப்படி கண்டினியூவா கனவு வந்ததுக்கு அப்புறம் கூட அரவிந்தன் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்களும் பெருசா அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. ஒரு லெவலுக்கு அப்புறம் அரவிந்தன் இவருக்கும் சரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சு இவங்க வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த வேப்ப மரத்துக்கிட்ட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்க இருக்கிற அந்த ஒரு வீடு கொஞ்சம் டெவலப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்தை அந்த ஹவுஸ் ஓனர் வெட்டி எடுத்துடுறாங்க. அப்படி வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்கவும் ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அன்னைக்கு அரவிந்தன் இவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல நைட்டு
பாத்ரூம் போகலாம் அப்படின்னு எந்திரிச்சு வெளியில வந்திருக்காரு. அப்படி வெளியில வந்து பார்க்கும்போது அந்த வேப்ப மரம் அந்த இடம் காலியாக தானே இருக்கு. ஆனால் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கனவுல பார்த்த அந்த பெண்ணோட உருவத்தை இப்போ நேராக லைவாகவும் பார்க்குறாரு. இவருக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது இது கனவு கிடையாது, இது உண்மைதான் அப்படின்னு. அந்த கனவுல வர மாதிரி அந்த ஒரு பொண்ணு நிர்வாணமாக ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் இருக்காங்க. அது பார்க்கறதுக்கு பேய் மாதிரி இருக்கிற அந்த ஒரு விஷயத்த பார்த்து இவரும் பயங்கரமாக பயப்படுறாரு. அரவிந்தன் இவரும் அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கும் ஓடி இருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உருவம் அரவிந்தன் இவர் எங்கே போனாலும் இவர் என்ன பண்ணாலும் இவரையே ஃபாலோ பண்ணிட்டு வரதா இருக்கட்டும். அண்ட் அரவிந்தன் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாருன்னா எங்கனாச்சும் போனார்னா இவரு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது. அண்ட் திடீர்னு ஜன்னலுக்கு அந்த பக்கம் நின்று இவர் ஒரு மாதிரி பார்க்கறது, அண்ட் இவருக்கு பின்னாடி நின்று இவரை பயமுறுத்துறது அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்த கண்டினியூவாக பண்ணிட்டே இருக்க இந்த ஒரு விஷயத்த ஒரு லெவலுக்கு அப்புறம் அரவிந்தன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் ஏதோ சின்ன பையன் வளர்றான் அப்படின்னு நினச்சி தான் பெருசாக எடுத்துக்காம இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்க அன்னைக்கு வழக்கம் போல் தூங்கலாம் அப்படின்னு இவரும் தூங்க போகிறாரு. வழக்கமாக தூங்கும்போது தண்ணி குடிச்சிட்டு தான் தூங்குவார். ஆனால் அன்னைக்கு தண்ணியும் குடிக்கல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தண்ணியை குடித்தா பாத்ரூமும் வரும், அந்த பாத்ரூம் வருது அப்படின்னு எந்திரிச்சு வெளியில் போனால் கண்டிப்பாக அந்த உருவம் மறுபடியும் வரும். பேசாமல் தண்ணி குடிக்காமல் படுத்துக்கலாம் அப்படின்னு இவரும் தண்ணிலாம் குடிக்காமல் சைலண்ட்டாக படுத்துக்கிறாரு. பட் அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது கூட அவருக்கு பாத்ரூம் வர அந்த ஒரு ஃபீலும் இருந்திருக்கு. சரி எந்திரிச்சு உட்காந்தா சரியாக போயிடும் அப்படின்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. எந்திரிச்சு உட்காந்தா இவருக்கு கால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபேனும் இருக்குது. அந்த டேபிள் ஃபேன் பக்கத்தில் அந்த பொண்ணோட உருவம் நிற்கிறத பார்த்து அலறவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த உருவம் வீட்டுக்குள்ளே வந்துச்சுமா, அந்த பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப கத்த. அன்னைக்கு நைட்டு பயங்கரமாக இருக்காரு. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே லைட்டை போட்டு பார்த்தா அந்த இடம் எம்டியாக தான் இருக்குது. அந்த நடந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அம்மா அதை ஒரு பெருசாக எடுத்துக்காம இவரை சமாதானப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் அரவிந்தன் அவங்க அம்மாவோட தான் தூங்குறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கிறவர் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இவருக்கும் அந்த உருவத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் டிஸ்டன்ஸ் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த உருவத்தோட மூஞ்சை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு கொடூரமாக அந்த முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு கண்ணெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கோரமாக இருந்ததான் அவரும் சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த உருவத்தை பார்த்தா அந்த பயத்தில் இவரால் கத்த கூட முடியல. அந்த அளவுக்கு இவருக்குள்ள அந்த ஒரு பயமாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அம்மாவை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இப்படியே பொழுதும் விடியது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டும் என்னடா தண்ணி குடிச்சிட்டு தூங்கினாலும் பாத்ரூம் வருது, குடிக்காம தூங்கினாலும் பாத்ரூம் வருது அப்படின்னு இவரும் யோசிக்க பரவாயில்ல தண்ணி குடிக்க வேண்டாம் தூங்கலாம் அப்படின்னு நைட்டு தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கும் போதும் அந்த பாத்ரூம் வர ஃபீல் இவருக்கும் இருந்திருக்கு. சரி இந்த தடவை சடனாக எந்திரிக்க வேண்டாம், ஏன்னா நேற்று எந்திரிக்கும் போது தான் டேபிள் ஃபேன் பக்கத்தில் அந்த உருவமும் இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பொறுமையாக கண்ணை திறந்து ஏதாச்சும் உருவம் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்தா அந்த டேபிள் ஃபேன் பக்கத்தில் இடம் காலியாக தான் இருக்குது. அப்பாடா அந்த உருவம் இங்கே இல்லை, எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு அரவிந்தன் இவரும் எந்திரிச்சுன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு பதிலாக வேற ஒரு இடத்துல செவுத்துக்கு பக்கத்தில் நின்று அந்த உருவம் நம்ம அரவிந்தன் இவர் ஒரு மாதிரி முறைச்சும் பார்த்து இருந்திருக்கு. அண்டு அந்த பார்வை ஸ்டில் இப்போ வரைக்கும் மறக்க முடியல அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த உருவத்தை பார்த்தா அந்த அதிர்ச்சியில் அந்த பயத்தில் இவரால் கத்த முடியல. கத்துறாரு, ஆனால் அந்த ஒரு சத்தம் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக கேட்கல. ஆனால் கத்தனா கேட்குற அளவுக்கு தான் அந்த ஒரு சத்தத்தில் கத்துறாரு. பக்கத்தில் அண்ணன் படுத்துட்டு இருக்கான். அண்ணனை எழுப்பி பார்க்குறாரு, அவரும் எந்திரிக்கல. பக்கத்தில் அம்மா மாமா எந்திரிமா, இங்கே செவத்தில் அந்த உருவம் இருக்குமா, அந்த செவர் ஃபுல்லாக முடியா இருக்குது, அந்த உருவம் என்ன பார்த்துட்டு இருக்கு எந்திரின்னு சொல்லும்போது கூட அவங்க அம்மா எந்திரிக்கவும் இல்லை. இதுக்கப்புறம் அரவிந்தன் இவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு இங்கேருந்து அவங்க வீட்டில் பூஜை ரூம் இருக்குது அங்கே போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற திருநீர் எடுத்து நெத்திலையும் வைக்கிறாரு. அப்படி நல்லா ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இடம் கொஞ்சம் நார்மல் ஆகுது. இவருக்குள்ள ஓரளவுக்கு தைரியமும் வருது. அண்ட் இதுக்கப்புறம் சைலண்டாக அம்மா பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டாரு. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு தைரியத்தோட படுத்துக்கிட்டாரு. அண்ட் இப்படியே பொழுது விட்டது. அண்ட் இதுக்கப்புறம் அரவிந்தன் அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு கோயிலுக்கும் போயிட்டு நல்லா மந்திரிச்சு கையில் கயிறும் கட்டிட்டு வராரு. அப்படி கயிறை கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு சில நாளுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் ஒருத்தர் இருக்கு. பட் இவர் கோயிலில் போயிட்டு கயிறு கட்டிட்டு வந்தார் பார்த்தீங்களா. இப்போ அந்த கோவிலை இடிச்சிட்டு கொஞ்சம் பெருசாக கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கோவிலை இடிக்கிறாங்க. அந்த கோவில் உள்ளே இருக்கிற சாமி சிலையை கண்ணை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடறாங்க கோவிலை கட்டி முடிக்கிற வரைக்கும். பட் அந்த சமயம் அந்த கோவில் இடித்ததுக்கப்புறம் அந்த கோவிலை மறுபடியும் கட்ட முடியல. அந்த ஒரு கேப்பில் பார்த்தோன்னா அவங்க இருக்கிற அந்த ஏரியாவில் நிறைய உயிர் பலிகள் அடுத்தடுத்து விழுது. எதுவுமே இந்த ஆடு மாடு கிடையாது, எல்லாமே மனுஷங்க. ஸோ ஒருத்தவங்க இறந்து அவங்களுடைய 16வது நாள் காரியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க இறக்குறாங்க.
இப்படி மாறி மாறி அந்த இடத்துல உயிர் பலிகள் கண்டினியூ விழுந்துட்டு இருக்க ஊர் மக்கள் இவங்களுக்கும் புரிஞ்சு போச்சு, ஓகே கோவிலை கட்டி முடிச்சா மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை சரியாகும் அப்படின்னு மறுபடியும் கோவிலை கட்டுறதுக்கான ஏற்பாடும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கோவிலை கட்டின கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வேலை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஸ்டாப் ஆயிடுது. அப்படி கோவில் கட்டுற வேலை ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஊரில் உயிர் பலிகள்லாம் கண்டினியூ விழுந்துட்டே இருக்க, சரி இந்த கோவில் எப்படியாச்சும் கட்டிடலாம் அப்படின்னு ஓரளவுக்கு அந்த கோவிலை கட்டி அந்த கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் அந்த இடத்துல பொங்கல்லாம் வச்சுட்டும் இருக்காங்க. இது கூடவே அந்த இடத்துல இந்த பம்பை இந்த மேலெல்லாம் வச்சு அந்த இடத்துல இந்த சாமி வர வச்சு அருள்வாக்கெல்லாம் வாங்கிட்டும் இருக்காங்க. இப்படி அந்த ஒரு விஷயம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்க, அரவிந்தன் அண்ட் அவங்க அம்மா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அரவிந்தன் இவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இவர் தூங்க விடாமலும் பண்ணிட்டு இருக்கு. அது ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஒரு லெவலுக்கு அப்புறம் இவரும் கண்ணை திறந்து பார்த்தா கரெக்டாக இவங்க வீட்டோட சீலிங் மேலே அந்த ஃபேன் தொங்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த உருவம் இங்கேயும் அங்கேயும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற விஷயத்த இவரும் பார்க்குறாரு. அண்ட் அந்த உருவம் இவரை பார்த்து ஒரு மாதிரி பயங்கரமாக முறைச்சிட்டும் இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த பார்த்ததுக்கப்புறம் அரவிந்தன் அலறி அடித்து எந்திரிச்சு மறுபடியும் அம்மாட்ட சொல்கிறாங்க. அண்ட் அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்களும் அப்போ தான் ஓரளவுக்கு அந்த ஒரு விஷயத்த நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு மறுபடியும் மந்திரிச்சு கயிறெல்லாம் கட்டி கூட்டிட்டு வராங்க. அண்ட் அப்போ தான் ஊரில் கண்ணை கட்டி வச்ச சாமி எல்லாத்தையுமே கோவில் எடுத்துகிட்டு வந்து அந்த கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே நல்லா முடியுது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் வராங்க. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு அரவிந்தன் இவர் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த உருவம் இவங்க வீட்டை ஒரு வழி பண்ணிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தால அரவிந்தன் இவர் அலற அந்த ஒரு சத்தம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு இவங்க வீட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. இதில் முக்காவாசி பேர் இவங்க வீட்டை விட்டு வெளியில் ஓடுற அந்த உருவத்தை லைவாக பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது, இப்போ வீட்டை விட்டு வெளியில் ஓடினா அந்த உருவம் வேற யாருமே இல்லை, சொல்லப்போனால் அரவிந்தன் இவங்க வீட்டு சரௌண்டிங்கில் இறந்து போன ஒரு பொண்ணோட ஆன்மா தான் அப்படின்னு. உடனே ஊரில் இருக்கிற பெரிய பூசாரி அவங்களாம் வர வச்சு அந்த ஆன்மாவை அடைச்சி மறுபடியும் அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. அப்படி அடைச்சி வச்சிருக்கிற அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கு. அப்படி இறந்து போன அந்த ஆன்மா தான் அந்த இடத்துல சுற்றிட்டு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அடைச்சி வச்ச அந்த ஆன்மா கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஆன்மா சிம்பிளாக சொன்ன விஷயம், நான் இறந்து 20 வருஷம் ஆகுது, அண்ட் இந்த இடத்துல நான் துணியே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன், யாராச்சும் எனக்கு துணி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா, அதனால தான் இப்படி பண்ணேன், இப்படி கோவமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்களும் அவங்க சைட் பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த இறந்து போன ஆன்மாக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ அந்த துணி வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சில பூஜைலாம் பண்ணி அவங்கள அந்த மரத்தில் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த அடைச்சி வச்ச கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை யாரோ வெட்டி விட்டுருக்காங்க. அப்படி வெட்டினதுக்கப்புறம் அந்த ஆன்மா மறுபடியும் அந்த இடத்துல கொஞ்சம் கோவமாக சுத்தவும் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அரவிந்தன் இவரும் அந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ வந்துட்டு இருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த சம்பவத்தை கேட்கும்போது என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ உங்களுடைய கருத்து என்னது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.